வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது ஒரு கட்சியோட தலைவன் அப்படிங்கிற பேரில் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு மேடையில் அவன் பண்ண ரகலையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். குடியை கெடுக்கும், இந்த குடிகார நாய்ங்க நாட்டையே கெடுக்கும் அப்படிங்கிறத மக்களே இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி தலைவன் குடி போதையில் என்னென்ன உளறனா அப்படிங்கிற இந்த அசிங்கம்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா நடக்கும். நேற்றுலேருந்து வேற சோசியல் மீடியாவில் போதையால் பாதை மாறிய சீமான் அப்படின்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்க. அவன் பாதை மாறி பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா எவன் நம்புறான்? இப்போங்க இந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறான். எதுக்காகனா கோனரிக்கோன் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீட்க போயிருக்காராம். முதல்ல இந்த நாய்கிட்ட இருந்தால் எல்லாரையும் மீட்கணும். இவன் மீட்க போயிருக்கான். ஒரு பொதுக்குழு ஒன்று நடத்துறான். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே ஆவேசப்பட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடுறான். ஒன்றுமே புரியல, என்னடா இது அண்ணன் ஜெட்டிக்குள்ள எறும்பு ஏதாவது பூந்துருச்சா? ஒன்றும் புரியலையே. மேடையில் அசிங்கமில் வரட்டுன்னு சொரிஞ்சா நல்லா இருக்குமா? இல்லை எடுத்து என்னன்றதை பார்த்தாலும் அசிங்கமா? சில நாள் திரை மறைவில் போயிட்டு என்ன எறும்பு தூக்கி போட போறாரா அப்படின்னு பார்த்தாக்கா குடுகுடுன்னு கீழே இறங்கி போறாப்புல. போயிட்டு தம்பியை வேற காது மேலேயே வைக்கிறாப்புல. ஸோ எறும்பு ஏதாவது நுனி பாயிண்ட் ஏதாவது கடிச்சிருச்சா என்னன்றது தெரியல. அந்த கோவத்தை தம்பி மேலே காமிச்சிருக்காப்புல. சரி, பார்க்குற எல்லாருக்கும் அப்படிதாங்க தோணும். திடீர்னு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குடுகுடுன்னு ஓடுறாப்புலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல பருப்பு சாப்பிட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த வாயுவை வெளியேற்றும் போது சத்தம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை மேட்ச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை மேட்ச் பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எறும்பு ஏதோ நுனிப்பகுதி ஏதோ கடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா குடுகுடுன்னு அப்படியே திருச்சி ஓடுறாப்புல. அண்ணன் என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அதுக்கப்புறமா அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தருக்கும் அவனை காது மேலேயே ஒன்று வைக்கிறாப்புல. வச்சுட்டு அப்படியே எகிரிக்கிட்டு போறாரு. போனதுக்கப்புறம் பார்த்துட்டு பயந்து பம்பி திரும்பி வந்துட்டாப்புல. சரி, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அப்படி பார்த்தா என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல ஒருத்தன் வழக்கமாக சப்பக்கட்டு கட்டுவான்ல, அண்ணனோட தும்பின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சப்பை மாமா பைய ஒரு சப்பக்கட்டு வழக்கமாக கட்டுவான்ல, என்ன கட்டியிருக்கான்றது முதல்ல பாருங்க. மேடை ஏறி ஒரு கட்சியின் தலைவர் பேசிட்டு இருக்காருங்க. மேடை ஏறி பேசிட்டு இருக்கும்போது சீமானண்ணா எங்களுக்கு லிங்க் வேணும். என்ன லிங்கு? இந்த கூட்டத்தோட லிங்க் வேணுமா? இந்த கூட்டத்தோட லிங்க் நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல பார்த்தாலே வரப்போகுது. லிங்க கேட்கணும், கட்சி பொறுப்பாளர் கேட்கலாம், கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்பியா? லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறான். குமார் அவசரப்பட்டிய இவருக்கு அங்க இருந்து கேட்கும் போது லிங்க் கொடுங்கன்னு கேட்காது. அவன் கத்திரிக்கான் லிங்க் கொடுங்கன்னு. அவரை யாரும் அடிச்சிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது, ஏன்னா கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு தாக்கிடக்கூடாதுக்காக தான் வேகமா போய் வழியோட சொல்றாரு. வேகமா போய் அவனை அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னுக்காக தான் சீமான் அவர்கள் வேலை இறங்கிட்டாரு. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது இந்த சாட்டை மாமா பைய கேட்டிருப்பான் இந்த மாதிரி, அப்பா அவன் என்ன பேசினான், அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பேசினதால தான் அண்ணன் காண்டானாப்ல, அவன் பேசினானே அது ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா, ஏதாவது யாருக்காவது தெரியுமா அப்படின்றதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவ்வளோதானே விடு. இதுக்கப்புறம் நான் ஓட்டுறம்பர் ஓலா கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா அண்ணங்கிட்ட கீழே இருக்க ஒருத்தன் லிங்க் கேட்டானா. எதுக்கு? அந்த சேனலோட லிங்க் கேட்குறானா. டேய் ஏதாவது அசிங்கமாக சொல்கிற போறடா, நீ சொல்கிறது பொய்ன்னு தெரியுது, அதை கொஞ்சம் நம்புற மாதிரியாவது சொல்கிறா. கீழே இருக்க ஒருத்தன் அண்ணன் கிட்ட எனக்கு லிங்க் கொடுங்கன்னு கேட்குறானாமா. இதை நாங்கள் நம்பணும். நாங்கள் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காப்புல. அப்போ இவர் கோனரிக்கோன் கோட்டை மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் என்னத்த பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒன்று சொன்னான். இதே டைலாக அப்படியே கீழே இருக்கவன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சலசலப்பு. அதாவது தும்பிகள் பார்த்தா அதை எப்படி நீ பேசிடலாம், அண்ணனை எப்படி நீ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆவேசப்பட்டிருக்காங்க. இவரும் பார்த்துட்டே இருக்காரு. பார்க்கும்போது அங்கே வாக்குவாதம் அதிகமாக முத்தி போயிருக்கு. முத்தின உடனே நம்ம கூட தப்பா நினைச்சல, அண்ணன் ஜெட்டிக்குள்ள எறும்பு பூந்துருச்சு. ஆக்சுவலி ஜெட்டிக்குள்ள எறும்பெல்லாம் பூரல. உடனே அண்ணன் பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு ஆவேசமா விட மாட்டேன்டா அப்படின்னு போகும்போது தம்பி ஒருத்தன் தடுத்திருக்கான். தம்பியை காது மேலேயே ஒன்று வச்சிருக்கான். அதை எப்படி சப்பக்கட்டு கட்டினா இவன் பார்த்தீங்களா இல்லையா? தம்பியை காது மேலே தம்பி தள்ளி ஓரமா போ அப்படின்னு தான் சொன்னாராம்மா அவரு. அந்த காணொலியை பாருங்க, ஓரமா போன மாதிரியே இருக்குது. இறங்கும் போது கட்சிக்காரங்க ஒருத்தங்க குறுக்க வராங்க, தள்ளி போன்றாரு. அந்த காணொலி மிக தெளிவா பதிவாயிருக்கு. தள்ளி போன்றாரு, உடனே கட்சிக்காரன் அடிச்சிட்டாரு. என்ன மாதிரி அடிச்சு தள்ளுறான். இதை ஓரமா போய் நில்லுன்னு சொன்னதாக ஒப்புதறான் இந்த நாய். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா
இங்கதான்டா அழைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அங்கே எகிரிட்டு போயிட்டு சரி திருப்பி வந்து மேடல் நின்ட்டாப்புல. சரி நான் என்ன கேட்குறேன், அந்த பத்திரிகையாளர் கேட்டது என்ன தப்பு? 15 வருஷமா அரசியல் அப்படின்ற பேரில் ஓவிடு ஓம்பாட்டுக்குன்ற மாதிரி தான் நீ ஓவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீ. அப்படி இருக்கும்போது அவன் சொன்ன என்ன தப்பு? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வாயை திறந்தாலே ஓலா கேபா தான் ஓட்டு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை தான் அங்கே சொல்லியிருக்கான். அதுக்கே இவனுக்கு கோவம் வந்தது. மேல பறக்க போகும்போது நிப்பாட்டின்றோம். தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டின்றோம். 2 தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும். இல்ல நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன், எந்த ஒரு கட்சி தலைவனா இப்படி குடி போதையில வந்து மேடல் நின்று பார்த்துருக்கீங்களா நீங்க? நமக்கு திமுக மேல பல விமர்சனங்கள் இருக்கு. யாரோ ஒருத்தர் கீழே இருக்க ஒரு கருத்து சொல்றான்னா திமுக மேடையிலே குடிச்சிட்டுலாம் மேலே ஏறி வந்திருக்காங்க, பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு கட்சி தலைவர்னா இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரையோ ஒரு மக்களையோ அணுகுமுறையை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதில் அவன் சொன்ன வார்த்தை தப்பு ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் அண்ணன் என்ன பண்ணாரோ அதை தான் அவன் சொல்லியிருக்கான். அதுக்காக இவரு கொந்தளிக்கிறாப்புல. டெல்லிக்கு போன நானு தம்பி பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா அண்ணா ஒரு செல்ஃபினா இல்ல எப்படி அணுகிறீங்க? ஒரு கட்சி தலைவர் ஒருத்தங்க பேசுறானா, ஏய் உட்ரா அவன் ஒரு பைத்தியக்காரன் ஏதோ பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ மேடையில் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. வழக்கமா அண்ணன் அப்படிதான் பேசிட்டு பாப்பல. எவனோ ஒருத்தன் பேசுறான்னாக்கா இங்க இருந்து உனக்குள்ள கருணாநிதி பேசுறான் நாங்களாம் பார்த்துருக்கோம்ல, மேடையிலேயே ஒரு நின்று பேசியிருக்கதை எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எதுக்காக பொங்கி எழுந்து போனோம்னாக்கா அண்ணன் போட்ட ரெமி மார்ட்டின் தான் வேலை செஞ்சிருக்காங்க. எந்த கட்சி தலைவர் எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க, மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் ஆம்பளை மாதிரி அப்படியே நேருக்கு நேரம் நின்று யாராக இருந்தாலும் பத்திரிகை கூட அப்படியே மூஞ்சிக்கு நேரம் பேசுவாப்ல. இப்படி அடிக்கலாம் எகிரிட்டு போக மாட்டாப்ல. தளபதி காதில் கூட வாங்க மாட்டாப்ல. பேசிட்டு போட நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஆனால் இவன் மட்டும்தான் அந்த நேற்று அந்த ரெமி மார்ட்டின் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அதிகமாயிட்டு அதான் அந்த வேலையை காமிச்சிட்டு இருக்கு. இதில் எது ரொம்ப ஹைலைட்னா, அண்ணனை கீழே இருக்க ஒருத்தவன் ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னது ஹைலைட் கிடையாது. அண்ணன் கீழே இறங்கி போய் தம்பியை காது மேலே வச்சது கூட ஹைலைட் கிடையாதுங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த சாட்டை மாமா பையன் மாத்தனா பாத்தீங்களா, அதுதாங்க ஹைலைட். கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு. பேச ஆரம்பிக்கும் போது மேடைக்கு போன பிறகு லிங்க் கொடுங்கன்னு ஒருத்தன் கத்துறான். இவருக்கு அங்க இருந்து கேட்கும்போது லிங்க் கொடுங்கன்னு கேட்காது. அவன் கத்திருக்கான் லிங்க் கொடுங்கன்னு. அவன் என்னடா தொடர்ச்சியா கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகை இது பண்றாங்க. மது போதையில் இருந்த பொழுது அவரை யாரும் அடிச்சிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது, வேகமா போய் வழியோட சொல்றாரு, வேகமா போய் அவனை அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னுக்காக தான் சீமான் அவர்கள் வேலை இறங்கிட்டாரு. இறங்கும் போது கட்சிக்காரங்க ஒருத்தங்க வந்து குறுக்க வராங்க, தள்ளி போன்றாரு. அந்த காணொலி மிக தெளிவா பதிவாயிருக்கு. தள்ளி போன்றாரு. உடனே கட்சிக்காரன் அடிச்சிட்டாரு. உண்மையிலேயே அந்த வசனம் 2 பேருக்கும் பொருந்தும். அண்ணனுக்கும் பொருந்தும், இந்த மஞ்சப்பை மாமா பையன் இருக்கான் பாரு ஜிகில முருகன், இவனுக்கும் பொருந்தும். ஏன்னா அண்ணன் அவன் பாட்டுக்கு மேடையில் ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இவன் இது நடந்த விஷயத்தையே ஓவிடு ஓம்பாட்டுக்குன்ற மாதிரி பேசி வச்சிருக்கான். என்ன கொஞ்சம் விஷயம் தெரியலன்னா போதும், சாட்டை வந்துடுவான். அப்படியே ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படின்னு உன் காதை வாடகைக்கு எடுத்து ஓவிடுவான் பாத்துக்க. நண்பா ஓ நண்பா, என் காது என்ன இப்படி போகிறாயே, காதுகள் பாவம் இல்லையா? என்ன இப்ப திடீர் கோவம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் அண்ணன் ஓவிடு ஓம்பாட்டுக்குன்ற மாதிரி தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்பதான் ரீசெண்டா அண்ணன் விட்ட ஓவெல்லாம் எடுத்து மொத்தமா சமூக வலைதளத்துல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்கல்ல, அதனால காண்டாயிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, முதலாளி விசுவாசம் கொஞ்சம் பெட்டியை வேற வாங்கிட்டோம், அதனால அந்த விசுவாசத்தையும் கொஞ்சம் காமிச்சாகணும்ல. ஜிம்மி நீ கூப்பிட்டாலாம் வராதுப்பா, நான் கூப்பிட்ட வர மாதிரி. ஜிம்மி இதுல வேற சொல்றான் பாருங்க, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டாக்கா தளபதி தளபதி தளபதின்னு கத்துறாங்க. என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி. சரி, தாவேகா தொண்டை தளபதிக்காக கட்சிக்கு வந்திருக்கான், அவன் தளபதி தளபதி தான் கத்துவான். உங்க கொள்கை என்னடான்னு கேட்டாங்க, உன் தம்பிகள் ஏண்டா விஜயலட்சுமி 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 ஏண்டா கத்துறானுங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். எங்கேயாவது தளபதி இருக்காரு, அவர் பார்த்து பாருன்னு தளபதினு கத்துறானா, சரி ஒரு நியாயம் இருக்கு. உன் தம்பிகள் ஏண்டா விஜயலட்சுமி விஜயலட்சுமி ஏண்டா கத்துறானுங்க. அப்போ உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் விஜயலட்சுமி தானா? இல்ல அண்ணன் ரீல்ஸ் பண்ண மாதிரி பொண்டாட்டி 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 நான் கத்த முடியும்? மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? ஈழத்துல நம்ம மக்களை கொத்து கொத்தா கொண்டுட்டு இருந்தாங்க, எல்லாரும் இறங்கி போராடினாங்க, நடிகர்ல இருந்து எல்லாரும் போராடினாங்க. ஆனா இவர் மட்டும்தான் ஈழத்தமிழுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா கொள்ளும் போது கொலை கொலையா முந்திரிக்கா பொண்டாட்டி என்ன சுத்திவான்னு ரீல்ஸ் பண்ண நாய் வந்து இப்ப பேசிட்டு இருக்குது. பொண்டாட்டி அவங்க கெட்டவல்லடி.
அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இனிமேல் சொல்லிடுறேன் நான் பசங்க கிட்ட, டேய் இனிமேல் தளபதி தளபதினு கத்தாதீங்க, எல்லாரும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்துங்கடா அப்படின்னு சொல்லிடுறேன். பொண்டாட்டி 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 பொண்டாட்டி. நான் அவன்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டேன். கொள்கை என்னன்னு கேட்டா பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. எதுக்காகடா அம்புட்டு பேரும் வந்தீங்க அப்படின்னாக்கா டிவிக்கே நாங்களா டிவிக்கோட அம்புட்டு பேரும் வந்தீங்க அப்படின்னு வேற ரைமிங்காக இவரு கலாச்சாரமா. டேய் 15 வருஷமா யார் இங்க டீ ஆத்திட்டு இருந்ததுன்னு மக்களுக்கே தெரியும்டா. அன்னைக்கு விஜயகாந்த் பேசின ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க வக்கீல் அளவுக்கு ஆயிட்ட. இன்னைக்கு விஜய பேசுற அவனை ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக மாட்டேன். நீ வேணா பாரு, 2026 தெரிஞ்சிடும் யாரு டிவிக்க போறா யாரு மாமா வேலை பார்க்க போறான்னு. இதுல வேற இந்த தும்பிகள்லாம் வந்து அண்ணன் டிவிக்கேவை சம்பவம் பண்ணாராமா. டேய் அண்ணன் டிவிக்கேவை சம்பவம் பண்ணதை நீ நேத்தான் பார்த்துருப்ப. ஆனா அண்ணன் பண்ண சம்பவம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதை தமிழ்நாடு முழுக்க பார்த்து நாரிக்கிட்டு இருக்கடா. நேத்து மேடையில பேசிட்டு இருக்கும் போது சீமான் ஏதோ சடனா கோவப்பட்டு கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு. அப்புறம் மேல ஏறி போய் மீண்டும் சொன்னாரு, இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினாரு. சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வலசராக்கம் ஸ்டேஷன்ல என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு அமிச்சாங்க இல்லையா? அப்ப இதே மாதிரி வீரமா போய் அது என்னன்னு தனியா ஃபேஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கும் இந்த வீரவசனுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அண்ணன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம பல இடங்கள்ல தடவி விட்டதால தான் நாம் தடவல் கட்சின்னு இதுக்கு பேரே மாறி போய் கிடக்குது. இதுல அண்ணன் சம்பவம் பண்ணிட்டாராமா. நாங்க அண்ணன் சம்பவம் பண்ணதையும் பார்த்தோம், 11 முறை கரு கலைச்சதையும் பார்த்தோம். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? கேட்டுக்கிட்ட இதுல வேற அணிலே ஓரமா போய் விளையாடு வேற. ஒரு மானை ஒரு காட்டு எருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை, அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? நிஜமா சொல்றேன், அணிலா இருக்கிறது கேவலமா இல்ல தெரு நாயா இருக்கிறது கேவலமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த தெரு நாய் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாரும் வீட்லயும் சாப்பிட்டு எச்சையை போட்டு வைப்பாங்க, அந்த எலும்புகள் எல்லாம் அதை வந்து சாப்பிடும். பக்கத்து வீட்டுக்காரன் போடுற எச்சை அந்த எலும்பையும் போய் சாப்பிடும். கூடையே பல வருஷமா இருக்க தெரு நாய் வந்து சாப்பிட்டாக்கா கடிக்க போவோம். அது இந்த சீமான் மாதிரி வச்சுக்கோங்களேன், கூடையே இருக்க தம்பியை எகிரிட்டு போய் அடிக்கலையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். மாமா கோவம் வந்துருச்சு. ஸோ தெருநாயா இருக்கிறது அசிங்கமா அணிலா இருக்கிறது அசிங்கமா நீங்களே யோசிச்சுக்கோங்க. தெருநாயிலேயே வந்து இவன் ஒரு ஸ்பெஷல் வகையான தெருநாய். அதாவது எலும்பை மட்டும் தின்ன மாட்டான், போய் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தின்னுட்டு அதுக்கப்புறம் தயாளம்மா எங்கள் அம்மா மாதிரி, அழகிரி அண்ணன் எங்கள் அண்ணன் மாதிரி அப்படின்ட்டு அவங்க வீட்டு எலும்பையும் தின்னுட்டு வந்து இங்கே ஊழையிட்டு இருப்பான். ஏன்னா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், கீழே இருக்க ஒருத்தனை காது மேலேயே வைக்கிறியே, அவன் பொண்டாட்டி புள்ள அவனை என்னடா மதிக்கும் நான் கேட்குறேன். உனக்கு ஜட்டியில் எறும்பு கடிச்சதோ இல்லை உன்னை எவனோ ஒருத்தன் ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படின்னு நீ சொன்னதை திருப்பி சொன்னானோ, அதாவது நீ பண்ணுறது தான் அவன் சொன்னான், அதுக்காக கீழே இருக்க ஒருத்தனை அடிக்கிறியே, அவன் பொண்டாட்டி பிள்ளைடா மதிக்கும் நான் கேட்குறேன். இல்லை பொண்டாட்டின்னு ரீல்ஸ் பண்ணுறது நீ, பொட்டி வாங்குறது நீ, ஆனால் அடி வாங்குறது மட்டும் அவனா நான் கேட்குறேன். உண்மையிலேயே வெக்கம் மானம் சூடு சொர்ணகிறவன் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். ஏய் என்னடா இது சந்தான காமெடியில் வருது தெரியுமா, அவன் மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சு நம்மளாம் அட்டை கத்தியை கொடுத்துறான் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிற பேச்சுக்கு இங்கேருந்து ஒருத்தன் பேசுகிறான், அதுக்கு இந்த நாய் என்ன அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் உள்ள ஒரு கேள்வி கேட்பான். ஆனால் இவனுக்கு தான் எலும்பு பொறுக்கி தின்ற நாய் இவனுங்க, அப்புறம் எப்படி கேள்வி கேட்பானுங்க? அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துறான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ஒரு கட்சியா போய் அவங்க கிட்ட பொட்டியை வாங்கி அவங்களுக்கு எதிரான கட்சியை விமர்சிக்கிற தரகர் பசங்க இவனுங்க, அப்புறம் இவனுங்க எப்படி கேள்வி கேட்பானுங்க? உண்மையிலேயே இந்த சூடு சொர்ண வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லாம இருந்தீங்கன்னா தான் அண்ணன் கூட பயணிக்க முடியும். பாத்துங்க, அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து நாட் எலிஜிபிள் டு நாம் தடவல் கட்சி. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாரு தெரியுமா? இந்த மஞ்சப்பை சாட்டை மாமா பையன் தான். ஏன்னா அண்ணன் சீமான் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவன் சொல்லிருக்கான் கேளுங்களேன். தமிழ்நாட்டு அரசியல்ல காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், ஆடு மாடுடைய அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், ஈழ அரசியல் எல்லாவற்றையும் கரைத்து குடித்து தேசிய அரசியல்னா என்ன, தேசிய அரசியல்னா என்ன, ஜியோ பாலிடிக்ஸ் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய ஜி பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசக்கூடிய ஒரே தலைவர் சீமான் அவர்கள். 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க, கிட்டத பத்தி கேட்டா பேசுவான், முசோலினி பத்தி பேசுவான். முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு, அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம். கிட்டத பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்ன இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம். காமராஜை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விடுமா. யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். இப்ப தெரியுதா இவன் யாருன்ட்டு? இந்த மஞ்சப்பை மாமா பைய அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு. இவன் மட்டும் இல்ல, இவங்க அண்ணன் இவங்க கட்சியில் இருக்கிற மொத்த பேருமே அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு பேசக்கூடிய மாமா பையலுங்க இவனுங்க எல்லாருமே. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம்.
இதுல எதிரா உண்மை? அண்ணனுக்கு எல்லாமே தெரியுமா, இல்ல அண்ணன் எல்லாத்தையும் ஓலா கேப் ஓட்டுறவரா? நம்ம சாட்டை மாமா பையா இவர் யாருன்னு தெரியுமில்ல? எளிமையாக அரசியல் பண்ணக்கூடியவர். ஆமா, ரேஞ்ச் ரோவர் கார்ல மாடு மேய்க்க போறவர். அந்த மாதிரி எளிமையாக அரசியல் பண்ணக்கூடியவர். நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் எளிமையாக அரசியல் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி சொல்றான் பாருங்க, தாவேகாவோட மாநாடுக்கு பெண்கள் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதாமே. இந்த மாநாட்டுக்கு பெண் பிள்ளைகள் போவதை தவிர்ப்பது 100 விழுக்காடு நல்லது. இல்ல, பெண்கள் அப்படின்ற வார்த்தையை வாயில உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காடா? முதல்ல அண்ணன் 11 முறை ஒரு பெண்ணை கருக்கலைச்சப்போ விளக்கு பிடிச்ச பையா இவ. நீங்க எல்லாம் பெண்ணை பத்தி பேசலாமாடா நீங்க? இல்ல, பெண்கள் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி இருக்காடா உங்களுக்கு? உங்க லட்சணம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாரிட்டு இருக்கடா. நீங்க எல்லாம் பெண்கள்ன்ற வார்த்தையை பேசலாமாடா நீங்க எல்லாம்? உதவி கேட்டு வந்த ஒரு பெண்ணை சீரழிச்சு தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் கை வைப்பான் அவங்க அண்ணன். நீங்க வந்து பெண்களை பத்தி பேசுறீங்க. அண்ணன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் அதை என்ஜாய் பண்ணவங்க இந்த 11 முறை கருகலைப்பு கட்சி. இனிமேல் இது வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது, 11 முறை கருகலைப்பு கட்சி இது பேரு. யோசிச்சு பாருங்களேன், இன்கேஸ் இவன் முதலமைச்சர் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மாட்டான், வாய்ப்பு இல்லை, அது இவனுக்கே தெரியும். இன்கேஸ் இவன் முதலமைச்சர் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், யாரோ சிபாரிசு கேட்டு வராங்க, அவங்க நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா பணம். நீ என் கூட பொண்டாட்டின்னு ரீல்ஸ் பண்ணாதான் உனக்கு சிபாரிசு பண்ணுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பானுங்க எல்லாரும். அதுக்கு விளக்கு பிடிப்பாங்க இந்த சாட்டை மாமா பையில இருந்து மொத்த பேரும். இவங்க அண்ணன் விஜயலட்சுமி அக்கா வாழ்க்கையில விளையாண்டது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். தம்பிகள் எத்தனை பெண்கள் வாழ்க்கையில விளையாடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு ஆதாரம் இருக்கு. குறிப்பா இந்த சாட்டை மாமா பைய சேட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க நீங்க. இவனுங்க பார்ட் டைம்ல பண்ற தொழில் என்னன்னு தெரியுமா தெரியாதா? வீடியோ கால் சர்வீஸ். அதை தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்த 6 மாசத்துல அப்படியே ஒரு ஆதாரமா எடுத்து போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த அளவுக்கு சேட்டைகளை பண்ணி வச்சிட்டு இருக்கு இந்த நாய்ங்க. அவ்வளவு ஆதாரம் குமிஞ்சு கிடக்குது இவனுக்கு எதிரா. இவனுங்க வந்து பெண்களை பத்தி பேசுறானுங்க, பூரா காஜில சுத்துற நாய்ங்க இவனுங்க. இந்த மாநாட்டுக்கு பெண் பிள்ளைகள் போவதை தவிர்ப்பது 100 விழுக்காடு நல்லது. முதல்ல வந்து இவன் ஒரு போர் ஒன்று அறிவிச்சான் இல்லையா, இந்த சீமான்ற நாய் வந்து ஒரு போர் அறிவிச்சான் இல்லையா. நான் வந்து இந்த விஜயகா கூட போட்ட போரை பற்றி நான் கேட்கலான்னு, நான் சொல்கிறது அரசியல் போரை பற்றி சொல்கிறேன். அதாவது யார் கூட இவன் போர் போடுறான்னு முதல்ல தம்பிகளுக்கு ஒரு விளக்கம் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ விஜய் கூட போர் அறிவிச்சார், ஓகே. இதுக்கு முன்னாடி விஜயகாந்தோட போர் அறிவிச்சார், ஓகே. திமுகவுக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்காரு, அதிமுகவுக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்காரு, காங்கிரஸுக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்காரு, பிஜேபிக்கு எதிராக கூட போர் அறிவிச்சிருக்காரு. இப்போ யார் கூட தானே நீங்கள் போருக்கு போக போறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உண்மையிலேங்க இது என்னோட கேள்வி இல்ல, தம்பிகளே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. கத்தியை கொண்டு அப்படியே போய் எங்க சண்டைக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் அங்க போருங்கிறான், இங்க போருங்கிறான், எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே ஒவ்வொருத்தரும் தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. டேய், ஏதாவது ஒரு இடத்த சொல்றா எங்க போருக்கு போறதுன்னு. இவனை பார்த்தாலும் போருங்கிற, அவனை பார்த்தாலும் போருங்கிற, யார் கூட தான் போருக்கு போக போறோம் நம்ம? இப்ப தம்பி போரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வழக்கம் போல போய் பொட்டியை வாங்கிட்டு போய் மாமா வேலை பாருங்க போங்க. ஆனா எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவாங்க. உண்மையிலேயே இந்த சீமான் இது வரைக்கும் பேச கூட மன்னிச்சிருவேன். இப்ப மேடையில பேசலாம் பாருங்க, தம்பி நீ சிவநாட்டத்தை பார்த்திருப்ப, சீமானாட்டத்தை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டான். சிவநாட்டத்தை நீ சினிமாவில பாத்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. பார்க்காதவங்க லாஸ்டா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? பொண்டாட்டி அவங்க கெட்டவல்லடி, கேடு கெட்ட. இந்த சாட்டை மாமா பைய சொல்றான் பாருங்க, இந்த டிவிகே காரங்க கிட்ட அவங்க கொள்கையை மட்டும் கேளுங்களேன், திருச்சி ஓடுவானுங்க அப்படின்றாப்ல. உன் கொள்கை என்னன்னு கேளுங்க. எப்படி வந்து கொய்யா மரத்தக்கூடிய அணில் நம்மளை பார்த்த உடனே திருச்சி ஓடுதோ அது மாதிரி திருச்சி ஓடணும்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நாம் தடவல் கட்சி இருக்கு இல்லையா, இந்த 11 முறை கருகலைப்பு கட்சி இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட போயிட்டு ஒரே ஒரு கேள்விதான். அவங்க உங்ககிட்ட கொள்கைன்னு கேட்டாங்கன்னா, எங்க கொள்கை என்ன தெரியுமா, விஜயலட்சுமி அக்காவுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லுங்க. தெரிச்சு ஓடுவாங்க மொத்த பேரும். இல்ல மதுரை மாநாட்டில் சம்பவம் நடக்க போதான், என்டர்டைன்மெண்ட் பார்ட்டியாண்டே அந்த மாநாடுக்கு வர கூட்டத்தில் வெறும் 1% கூட்டத்தை உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்களா நீங்க? இனிமேல் பார்ப்பீங்களா நீங்கெல்லாம் பேசலாமாடா? திரள் நிதி திருடி திங்கிற நாய்ங்க, எவன் போடுவான் எலும்பு, எவன் போடுவான் எச்ச சோத்து, அதை தின்னுட்டு அவன் குரலா மற்ற கட்சிகளை விமர்சிக்கிற நாய்ங்க நீங்கெல்லாம் பேசலாமாடா? இறுதியா அண்ணன் பேசுனது, தம்பி பேசுனது எல்லாத்தையும் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு.